வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை பிறக்கக்கூடிய 2025வது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த 2025வது ஆங்கில புத்தாண்டு இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, வாருங்கள். பணம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை கேட்குற பட்சத்தில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு சோகமும் துக்கமும் துயரமும் இருக்கும். ஏன்னா அது இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, அது இல்லாதவங்க அவங்க மகிழ்ச்சியை இழந்து அதை தேடிட்டு இருக்காங்க. ஸோ பணம் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். ஆனால் பணமே வாழ்க்கையில் தான். ஆனால் அந்த பணம் தான் நம்மளுடைய 99.99% தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியது அந்த பணம் தான். நீங்கள் எடுத்துக்கங்களேன், உங்களோட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் தான் இருக்குங்க. ஸோ இந்த பணம் யார் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறீங்க? நாம் தான் கண்டுபிடிச்சுங்க. மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லாமே மனுஷனுக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் அதே மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த பணம்ன்ற இந்த ஒன்றுக்காக மனுஷன் அடிமை விட ரொம்ப கேவலமாக பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பணத்தை நாம் இங்கே எளிமையான முறையில், ஈஸியான முறையில், எல்லாருக்கும் ஏற்ற ஒரு முறையில் அவங்களுடைய வேலைகளை எந்த விதத்துலையும் விடாமல் ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து சம்பாதிக்கக்கூடிய வகையில், அதே நேரத்தில் முக்கியமாக அறம் மீறாமல், அறத்தை சார்ந்து ஒரு நேர்மையான முறையில், நியாயமான முறையில் எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஏற்ற ஒரு வியாபார வாய்ப்பை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய விஷயத்த நாங்கள் கேட்டுட்டோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் புரியுது, உங்கள் எல்லார் காதுலையும் ஒலிக்குது. எக்கச்சக்கமாக இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணுன்ற பேரில் நிறைய பணத்தை கொட்டி அந்த பணத்தை இழந்தது தான் மிச்சமாக இருக்கும். பெருசாக நிறைய பேர் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வியாபாரத்தில் தோற்றவங்களவே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் இது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தாது தான். ஆனால் எத்தனையோ விஷயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேர் தோற்றதையும் பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்களே நிறைய பணத்தை இழந்தும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் இதை முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பணம் சம்பாதிக்கலாம் நிறைய பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் நான் சொன்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சம்பாதிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவருடைய இந்த குறளை நான் கொடுத்துருக்கேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதனை ஆராய்ந்து தெளிவது தான் உண்மையான அறிவுடைமையாகும் அப்படின்றாருங்க. அதனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பார்த்துருப்பீங்களான்னா கிடையாது. இந்த மாதிரி நிறைய அந்த சீட்டிங் பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்கணும். என்னடா இவன் இருக்கணும்னு சொல்கிறானே நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரியான சீட்டிங் பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அறிவு இதுவும் அந்த மாதிரி தானா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை பற்றி நிறைய ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு, நான் சொன்னேன் இல்லையா, உண்மை எது என்பதனை ஆராய்ந்து தெளிவது தான் உண்மையான அறிவுடைமைன்னு. அப்போது உங்களோட உண்மையான அறிவை பயன்படுத்தி இதுவும் அது மாதிரி தானா, 10ஓட 11 இல்லை 10ல் இது ஒன்றா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு ஏற்ப நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை அனைத்தும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. முழுமையாக ஆராய்ச்சி பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டாலும் நம்மளுடைய ரிஸ்க் என்ன, ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணுங்க. ஆமாம், அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ரேஷியோ. நான் எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க போகிறேன்,
அதுக்கு பிஹைண்டில் எனக்கு எந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம்னா எந்த ஒரு பிஸ்னஸும் நம்ம தைரியமாக ஈடுபடலாங்க. ஆமாம், இது எந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ உள்ளே போகலாங்க. ஸோ இது உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கருதுகிறேன். இந்த வீடியோனோட முடிவில் ஆமாம், இது உண்மையான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான், எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகார் ஆயில் வெல்ஃபேர் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் நமக்கு இந்த அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் கொடுங்கல்லூர் அப்படின்ற இடத்துல தான் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் மிஸ்டர் ராஜன் டி கராயல். இவர் தான் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், சேர்மன். இவருக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, மோர் தென் 23 இயர்ஸ் லாங் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி ஹெடட் பை ராஜன் சார். ஆமாம், 23 வருஷத்துக்கு மேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் தான். அப்படி என்ன மிகச்சிறந்த ஒரு ஆழ்ந்த அனுபவம் இவருக்கு 23 வருஷமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஸ்ரீராம் சீட்ஸ், மார்கதரசி, தாயகம் சீட் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய சீட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சீட் ஃபண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சேர்த்து ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த ஆயிரக்கணக்கான கம்பெனிகளை ஒரு கம்பெனியாவது கடந்த ஒரு 11 வருஷமாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறி இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிதாங்க. ஆமாம், இவங்க நம்மளோட ஸ்ரீகார் ஆயில் சீட்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி, இவங்க ஒன்லி ஒன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இன் சீட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் மோர் தென் 11 இயர்ஸ். 11 வருஷத்துக்கு மேலே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறி இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்க ஒரே ஒரு நிறுவனம் இந்தியாவிலே எதுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்ரீகார் ஆயில் சீட்ஸ் இந்தியா லிமிடெட் தாங்க. ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு 11 வருஷமாக ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவும் 23 வருஷமாகவும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இவரோட கம்பெனியினுடைய இன்னொரு ப்ராஜெக்டாக, இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வந்தது தான் ஸ்ரீகார் ஆயில் வெல்ஃபேர் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். ஸோ இவங்க இது எப்போ ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2021 ஆரம்பித்தாங்க. ஸோ அதே பப்ளிக் நிறுவனத்தினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் கூடிய மிஸ்டர் ராஜன் டி கராயல் என்பவர் தான் இதுக்கும் மேனேஜிங் டைரக்டராகவும் சேர்மனாகவும் இருக்கிறார். அதுதான் சொன்னேன், ஒரு பப்ளிக் நிறுவனத்தினுடைய பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோடைய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இங்கே பார்க்குறோங்க. ஸோ இவங்களோட விஷன் பாருங்களேன், ஸ்ரீகார் ஆயில் ஸ்ட்ரைவ்ஸ் டு ப்ரொடெக்ட் அண்ட் சேஃப்கார்ட் அவர் சொசைட்டி. நம்மளுடைய சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க சுதந்திரமாக வாழக்கூடிய அளவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய விஷனாகவும் மிஷனாகவும் இருக்குது. ஸோ இது அவங்களுடைய ஆஃபீஸ் கொடுங்கல்லூர், திருச்சூர், கேரளாவில் இருக்கக்கூடிய இவங்களோட ஆஃபீஸுங்க இது. ஸோ இவங்க முறையாக வாங்கியிருக்கக்கூடிய இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், லைசன்ஸ், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான சர்டிஃபிகேட், பேன் கார்டு, எவ்ரிதிங் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்ரீகார் ஆயில் சீட்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் கடந்த 23 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. அதில் 11 வருஷமாக பப்ளிக் லிமிடெட் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த நிறுவனத்தை இவங்க அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டப்படி முறையாக மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முறையாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2021 ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீகார் ஆயில் வெல்ஃபேர் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய இதையும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ரீகார் ஆயில் வெல்ஃபேர் மார்க்கெட்டிங் சர்வீஸ் லிமிடெட் நமக்கு என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை சார்ந்த ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல்ஸுங்க. இந்த ஜுவல்ஸ் மண்ணு மேலே போட்ட காசும் பொண்ணு மேலே போட்ட காசும் என்றைக்கும் வீணாக போனதாக சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல் மண்ணும் பொண்ணும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொருளுங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 பொருட்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 பொருட்களில் முதல்ல சொல்லக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரம் குத்தி,
தங்கமும், வைரமும் சேர்ந்த பொருட்கள் தான் இந்த 4 பொருளும். ஸோ வைர மூக்குத்தி முதல் பொருள். இது சில்வர் பிளான் என்று சொல்லுவாங்க. அடுத்து வைரக் கம்பல். இது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் பிளான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வைர மோதிரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசையர் பிளான் சொல்லுவாங்க. அடுத்து வைர நெக்லஸ். இது ட்ரீம் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சில்வர் பிளான்ல இருக்கக்கூடிய வைர மூக்குத்தியினுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,220. அடுத்து கோல்ட் பிளான்ல இருக்கக்கூடிய அந்த கம்மலோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 15,040. அடுத்து வைர மோதிரமா இருக்கக்கூடிய இதனோட ரேட்டு டிசைர் பிளான்ல ரூ. 35,100. கடைசியா வைர நெக்லஸ் ட்ரீம் பிளான்ல இருக்கக்கூடிய இதனோட ரேட்டு ரூ. 1,97,600. என்னங்க இது எல்லா பொருளையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இப்போ இந்த பொருள் எல்லாமே கடையிலேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்க. கடையில கிடைக்கக்கூடிய அந்த பொருள பெரிய ஜுவல் ஷாப்ல நீங்க போய் வாங்குறீங்கன்னா, காசு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள குடுத்துருவாங்க. அதோட உங்களுக்கும் அவங்களுக்கான அந்த டீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. அதோட முடிஞ்சிடுங்க. ஆனா இங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார வாய்ப்ப நமக்கு குடுத்துருக்காங்க. ஆமாங்க. இந்த பொருளுக்கு பிஹைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 400 அதிகபட்சம் 40,000 வரை வாரத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஆமா. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 4 பொருள்ல முதல்ல இருக்கக்கூடிய அந்த வைர மூக்குத்தி இருக்கு இல்லையா? அந்த ரூ. 8,220. இந்த ரூ. 8,220 குடுத்து இந்த வைர மூக்குத்திய நம்ம வாங்கிட்டு இந்த வியாபாரத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐய்யய்யோ! அவ்ளோ காசு என்கிட்ட இல்லையே! அப்படின்னு சொல்றவங்களுக்காக, நம்மள மாரி மிடில் கிளாஸ்க்காக இன்னொரு ஆப்ஷனும் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைர மூக்குத்திய வெறும் ரூ. 2,200 மட்டும் குடுத்து, நம்ம இந்த வைர மூக்குத்திய புக் பண்ணிட்டு, ஆர்டர் பண்ணிட்டு, நம்ம இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னங்க பிசினஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. இப்ப இதே பொருள் நம்ம கடையில வந்து பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து வாங்குற பட்சத்தில, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, அங்க நமக்கும் அவங்களுக்கான அந்த டீலிங் அதோட முடிஞ்சுது. இப்போ அந்த பெரிய ஜுவல் ஷாப்ல போயிட்டு, "ஏங்க நான் இந்த பொருளெல்லாம் விக்கிறதுக்கு எனக்கு ஒரு சேல்ஸ்மேன் ஒரு அங்கீகாரம், ஒரு அதிகாரம் குடுங்க. நான் இந்த பொருளெல்லாம் நான் வித்து தரேன்." அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அந்த மிகப்பெரிய ஒரு ஜுவல் ஷாப் உங்களுக்கு அந்த வாய்ப்ப தரமாட்டாங்க. சரி, அத விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் நான் சொல்றது மூலியமா அவங்க இந்த பொருள வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுல எனக்கு ஏதாவது சம் பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து குடுங்க. அப்படின்னு கேட்டாலும், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க இந்த பொருட்கள நம்ப ப்ரமோட் பண்றது மூலியமா, ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலியமா நமக்கு நான் சொன்ன மாரி வெறும் இந்த தங்கமும், வைரமும் சேர்ந்த இந்த நகைகள் மட்டும் இல்ல. நமக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 400 40,000 வாரத்துக்கு சம்பாதிக்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு குடுக்குறாங்க. ஆமாங்க. இப்ப இந்த பொருள முழுசா ரூ. 8,200 குடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஜஸ்ட் ரூ. 2,200 குடுத்து இந்த மூக்குத்திய ஆர்டர் பண்ணி புக் பண்ணிட்டாவே போதுங்க. நமக்கு இந்த வியாபார வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க. நமக்கு தனியா ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நமக்கு குடுத்துருவாங்க. ஸோ இதன் அடிப்படையில நாம இத மத்தவங்களுக்கு ப்ரமோட் பண்றது மூலியமா, நமக்கு நான் சொன்ன மாரி வாரம் அதிகபட்சமா 40,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப நமக்கு தராங்க. வெறும் ரூ. 2,200ல நம்ம இந்த வியாபார வாய்ப்ப பயன்படுத்திக்கலாம். ஆமா. இப்போ இத நீங்க நேரடியா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 10 பேருக்கு மட்டும் தான் இத நேரடியா இந்த வாய்ப்ப நீங்க குடுக்க முடியும். இதுல 4 விதமான வருமானம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்சென்டிவ்ஸும் கிடைக்குங்க. வெறும் ரூ. 2,200ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில, இந்த வைர மூக்குத்திய நம்ம வெறும் 2,200 குடுத்து நம்ப ஆர்டர் புக் பண்ணிக்கிறோங்க. நமக்கு இதில வரக்கூடிய வருமானங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே புதன்கிழமை மிட் நைட் 12 மணிக்கு நமக்கு கட் ஆஃப் முடிஞ்சுட்டு, ஃப்ரைடே டூ மண்டேக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடும். இந்த பிசினஸ நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அங்க இருந்தே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரத்த நீங்க செய்யலாம். இதுக்காக நீங்க தினம் எங்கேயாவது போணும் அப்படின்னு செய்யணும் அப்படின்ற அவசியமே எதுவுமே கிடையாது. வேரெவர் யூ ஆர் நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அங்க இருந்தே இந்த பிசினஸ நீங்க என்ன பண்ணலாம்? ப்ரமோட் பண்ணலாம். ஓகே. ரூ. 2,200 குடுத்துட்டு, இது மூலியமா எனக்கு வாரம் ரூ. 40,000 கிடைக்கும்னு சொல்றீங்களே, எப்படி அது முடியுமா? எப்படி குடுக்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள எழும். அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த பிக்சர்ங்க. இன்னைக்கு நம்ம பென்னுலேருந்து, பின்னுலேருந்துட்டு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த ட்ரெடிஷனல் ஜுவல்லரி பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் அடிப்படையில தான் நம்ம இந்த பொருள வாங்குறோம். ஒரு பொருள்
கம்பெனியில் உற்பத்தி ஆகி நம்ம கைக்கு வரக்கூடிய இடையில நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க. ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், மெயின் ஸ்டாக்கிஸ்ட், இதையும் தாண்டி விளம்பரங்கள் இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு பொருளானது உற்பத்தியான இடத்துல இருந்துட்டு நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேருது. இதுக்கு இடையில ஏறக்குறைய இந்த 4 பேர் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் பொருள் உற்பத்தி ஆகிறது கூட பெருசாக இல்லை, அது கஸ்டமர்ஸ் கையில் போய் சேர்க்கறதுக்காக மோர் தென் 60% பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும், இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், இந்த மாதிரி ஹோல்சேலர் இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் காலங்காலமாக ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாபார முறை. அதுக்கு மாற்று வியாபார முறை ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுதான் இங்கே வலது பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டைரக்ட் செல்லிங். இதில் ஒரு பொருள் உற்பத்தியாகும், உற்பத்தியான பொருள் நேரடியாக நம்ம கைக்கு வந்துடுங்க. இடையில் நான் சொன்ன இந்த இடைத்தரகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 60% செலவு பண்ணுற அந்த காசு வந்து பார்த்தா நமக்கு இங்கே மிச்சமாகுது. ஸோ இதனால் இந்த இடத்துல டைரக்ட் செல்லிங்கில் ஒரு பொருள் உற்பத்தியான பொருள் டைரெக்டாக நம்ம கைக்கு வந்துடுதுன்னா நம்ம தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமராக இருக்கும், கன்சியூமராக இருக்கும். அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 60% செலவு பண்ணுற அந்த பணத்தை தான் நமக்கு இந்த நிறுவனம் நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிறுவனம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை கையில் எடுக்காமல் டைரக்ட் செல்லிங் என்ற இந்த வியாபார முறையை கையில் எடுத்து நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்து நமக்கு வருமானம் தராங்க. இந்த பிக்சரில் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஜுவல்ஸை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய இந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000க்கு 2000க்கு வருவாங்களான்னு கேட்குறீங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க. அவங்க எல்லாமே பல கோடிகளை கொடுத்தா மட்டும்தான் அவங்க விளம்பரத்தில் நடிப்பாங்க. அப்படி இவங்களுக்கெல்லாம் பல கோடிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மால் கட்டுறாங்கடனா அந்த இடத்துல ரெண்ட்டு கொடுக்கணும், கூலி கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், மெயின் ஸ்டாக் இப்படி நிறைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக அதுக்கு ஒரு மாற்று முறையாக இருக்கக்கூடிய இந்த டைரக்ட் செல்லிங் முறையை தான் இந்த நிறுவனம் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கஸ்டமர், நம்ம தான் பிராண்ட் அம்பாசிடர், நம்ம தான் ஹீரோ. கம்பெனி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீகாரா நிறுவனம் அந்த மாதிரி விளம்பரக்காரர்கள் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை அந்த விளம்பரம் பார்த்து வாங்கக்கூடிய மக்களுக்காகிய உங்களுக்கே நான் கொடுத்துட்டு போகிறேன். இந்த இடத்துல எனக்கு விளம்பரத்து மூலிமா ஒரு நகை சேல் ஆகிறதுக்கு பதிலாக உங்கள் மூலிமா எனக்கு ஒரு பொருள் சேல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான காசை நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங். ஸோ இந்த அடிப்படையில் தான் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 400லேருந்துட்டு அதிகபட்சம் 40,000 வாரத்துக்கு சம்பாதிக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த நிறுவனம் தந்துட்டுருக்காங்க. ஓகே, இந்த டைரக்ட் செல்லிங்கான கைட்லைன்ஸ் இருக்கான்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாதுங்க. பட் டைரக்ட் செல்லிங்கான கைட்லைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான பிக்சர் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போது 100% வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா இந்த இண்டஸ்ட்ரி வரக்கூடிய 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த FICCI இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிசர்ச் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் டு டச் ₹64,500 crore பை 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64,500 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு வருமானத்தை அரசாங்கத்துக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உலக அளவில் இந்த டைரக்ட் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உலக நாடுகளில் அயல் நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடீஸ்வரர் உருவாகிறாங்கன்னா அதில் ஒரு கோடீஸ்வரர் இந்த டைரக்ட் செல்லிங் இந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி உருவாகியிருக்காங்க. ஆமாங்க, இந்த பிக்சரில் இந்த படத்தில் பாருங்கள். இந்த டாப் ஏர்னர்ஸ் இன் டைரக்ட் செல்லிங் 2024 நார்த் அமெரிக்கா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறுவனங்களை ஈவன் அந்த ஆம்வே இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்குங்க. இதில் கோடிக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1ல் இருக்கார் பாருங்கள். நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவான் ஃபெர்னாண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பி அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ பாருங்கள் $132,000 அவங்க வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சிட்ருக்காங்க.
$1,32,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆவரேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 13,00,00,000 1,32,000,00,000ல 13,00,00,000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கே சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு தாங்க இந்த டைரக்ட் செல்லிங். எங்கேயோ சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க. இவர் சித்தார்த் சிங் அப்படின்றவர் நம்ம இந்தியாவுல டெல்லியில இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நிறுவனம் ஒரு நிறுவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1 crore இது எப்பவோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 2 crores வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்னிங் எடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியாபார முறை தான் இந்த டைரக்ட் செல்லிங். இந்த டைரக்ட் செல்லிங்ன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. வேர்ட் ஆஃப் மவுத் வாய் வழி விளம்பரத்து மூலியமா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து ரன் ஆயிட்டுருக்கு. இது சார்ந்த இந்த பொருள் சார்ந்த எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டும் நம்ம டிவில பார்க்க முடியாது. ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத் வாய் வழி விளம்பரத்து மூலியமா தான் இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆயிட்டுருக்கு. வாய் வழி விளம்பரம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒன்லி ஷேரிங். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது மூலியமா, அவங்களும் நம்மளுடைய குழுவுல இணையறது மூலியமா, இதுல கோடிக்கணக்குல சம்பாதிக்க முடியுங்க. ஆக நம்ம தேவையில்லாத நெறைய எதையோ நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம நண்பர்கள், உறவினர்கள்கிட்ட. இது சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம பேசுறது மூலியமா, இந்த பிசினஸ்ல நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா, லட்சங்கள, கோடிகள சம்பாதிக்க முடியும். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் மூலியமா நமக்கு எப்படி கமிஷன்ஸ் தராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதே ஒரு கம்பெனில ஒரு ஜுவல் ஷாப்ல வந்து நம்ம வொர்க் பண்றோம்னா, அவங்க மந்த்லி பேஸ்ல நமக்கு தருவாங்க. பட் நமக்கு இங்க வீக்லியே கிடைக்கும். வாரமே கிடைக்கும். எப்படின்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய அவர் நீங்க தான் வச்சுக்கங்களேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வெறும் ரூ. 2,200 குடுத்து, தனக்கு தேவையான அந்த மூக்குத்தி மேல அவர் என்ன பண்றாரு, ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த 2,200 கம்பெனிக்கு கட்டலைங்க. அவருக்கு தேவையான அந்த மூக்குத்தி மேல ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த 2,200 அந்த நகை மேல தான் இருக்கு அந்த காசு. அவர் கம்பெனிக்கு ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட பே பண்ணல. 0 இன்வெஸ்ட்மென்ட் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த 2,200 அந்த நகை மேல தான் இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, லெஃப்ட், ரைட் 2 பேர வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, ரெஃபர் பண்றாரு. இந்த மாரியான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றத சொல்றாருங்க. அப்படி சொல்ற பட்சத்தில அவரும் அவரோட கூட இணையிறாரு. அப்படி இணையிற பட்சத்தில இது வந்து ஒரு ஜோடின்னு சொல்லுவாங்க. ஒரு பேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் இதில 1 பிவின்னு சொல்றாங்க. அந்த மாரி ஒரு ஜோடி ஃபார்ம் ஆச்சுன்னா 1 பிவின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி ஒரு 1 பிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400 அவருக்கு கமிஷனா கிடைக்குங்க. ஸோ கீழ இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட்ல, ரைட்ல இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் தனக்கு தனக்கு தெரிஞ்ச 2 நண்பர்கள் சொல்ற பட்சத்தில அவங்களுக்கும் ரூ. 400 கிடைக்கும். மேல டாப்ல இருக்க அவருக்கு வந்து கீழ 4 பேர் வந்ததுனால, ஜோடியா பிரிச்சோம்னா 2 ஜோடி ஆகும். அப்போ 2 ஜோடினா, ஒரு ஜோடிக்கு 400ன்ற பட்சத்தில 2 ஜோடிக்கு ரூ. 800 மேல இருக்க அவருக்கு கிடைக்கும். இப்படி தாங்க இந்த கமிஷன கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில வாரத்துக்கு அதிகபட்சமா 100 ஜோடிக்கான கமிஷன்ஸ் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 100 × 400 ரூ. 40,000 பெர் வீக்க நம்ம என்ன பண்ணலாங்க, வாங்க முடியுங்க. இப்ப இந்த இந்த இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் வீக் 2 பேர் வராங்க அப்படின்னு பட்சத்தில ஒரு ஜோடிக்கு ரூ. 400. செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 4 ஆகுது. அப்ப 2 ஜோடிக்கு 2 400 ரூ. 800 இல்லைங்களா? இப்ப ரூ. 800ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்போ நகைய வந்து பார்த்தோன்னா, ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் பண்ணணும். ஃபுல் பேமெண்ட் 8,200 குடுத்து நம்ம அந்த நகைய வாங்கல. அப்போ வந்த வருமானத்தில ரூ. 800ல ரூ. 400 நகைக்கு போய் சேரும். மீதி ரூ. 400ல கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வெறும் ரூ. 50 மட்டும் தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க. கம்பெனியோட மெயின்டனன்ஸ்க்காக, சர்வீஸ்க்காக. நீங்க ரூ. 1,00,000 வாங்குனாலும் வெறும் ரூ. 50 தான். அப்போ 400 50 போக ரூ. 350 உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். தேர்ட் வீக் பாருங்களேன். 8 பேர் வந்திருப்பாங்க. 4 ஜோடிக்கு 4 × 400 ரூ. 1,600ல ரூ. 800 நகைக்கும், ரூ. 800ல ரூ. 50 போக ரூ. 750 உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். இப்படியே படிப்படியா பார்த்தீங்கன்னா, 6வது வாரம் உங்க டீம்ல 64 பேர் வந்திருப்பாங்க. 32 ஜோடி ஆகியிருக்கும். அப்போ 32 × 400 பார்த்தீங்கன்னா, 12,800ல வெறும் ரூ. 200 தான் ஆர்னமென்ட் கட் நகைக்காக பிடிச்சிருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஏற்கனவே அந்த நகைக்கான ரூ. 8,000 மேல போய் அந்த காசு சேர்ந்தாச்சு. இப்ப தேவைப்படுது அந்த நகைக்கு வெறும் 200 தான். அப்ப அந்த 200 பிடித்தம் போக 12,600ல வெறும் ரூ. 50 டிடக்ஷன் போக நமக்கு ரூ. 12,550 நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். இப்படியே அடுத்து படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, 7வது வாரம் 128 பேர்ல 25,600ல பாருங்க, ஆர்னமென்ட்டுக்காக நகைக்காக எதையுமே பிடிக்கல. வெறும் அந்த ரூ. 25,600ல வெறும் ரூ. 50 மட்டும் பிடித்து போக ரூ. 25,550 நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். இந்த ரூ. 25,550 வர பட்சத்தில தான் டிடிஎஸ் வெறும் 5% மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க,
பிடிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்களேன், 8வது வாரம் 250 பேருக்கு 256 பேருக்கு 128 ஜோடிக்கு 51,200 வரணும். ஆனா அவ்வளோலாம் தரமாட்டாங்க. கம்பெனில ஒரு உச்ச வரம்பு சீலிங் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ போனாலும் நமக்கு ரூ. 40,000 ஒரு பெர்மனன்ட்டான வீக்லி இன்கம்மா நமக்கு வாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க. ஏன் நமக்கு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 51,200ம் 1,02,400ம் ஏன் நமக்கு தரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் 8வது வாரம், 9வது வாரம், 10வது வாரத்தில 256 பேர், 512 பேர், 1,024 பேர் வராங்க இல்லையா? இந்த நபர்கள் உங்களுக்கு யாருன்னே தெரியாத நபர்கள். அப்போ அவங்களுடைய உழைப்பில வந்துட்டு உங்களுக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா, தரத்துக்கு வாய்ப்பில்ல. அவங்கள யார் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்களோ, அவங்களுக்கு குடுக்குறது தான் முறையா இருக்கும். அதே நேரத்தில எல்லாருக்கும் குடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த சீலிங் என்ற ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி 100 பிவி சீலிங். அதிகபட்சமா வாரம் 100 ஜோடிக்கு மட்டும் தான் கமிஷன் தருவாங்க. அப்போ 100 ஜோடி 100 பிவி சீலிங்னா ரூ. 40,000. அப்போ வாரம் 40,000னா மாசம் நமக்கு ரூ. 1,60,000 நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கான காசு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செகண்ட் பே அவுட்லேருந்து தான் அந்த 50% நகைக்கு பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக் நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களோ, எவ்வளோ ஏர்ன் பண்றீங்களோ, அதில ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. அப்படியே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆயிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான, ஒரு எளிமையான, எல்லாராலயும் செய்யக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பிளான் குடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஜஸ்ட் ஒரு 10 வீக்ல 10 வாரத்தில, அதாவது வெறும் 2 1/2 மாசத்திலேயே வாரம் ரூ. 40,000 நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரே ஒரு தடவ நம்ம வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவ ஒரு 2,200 குடுத்து நகை மேல நம்ப நகைய ஆர்டர் பண்ணிட்டு, நம்ப வாழ்நாள்ல வெறும் 3 பேர் நம்பள மாரி ஏர்ன் பண்ணணும், வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க அந்த நபர்களுக்கு 3 பேருக்கு வாய்ப்பு குடுத்தா போதுங்க. உங்க லைஃப் டைம்லயே 3 பேருக்கு. அந்த 3 பேரையும் இங்க என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு ஒருத்தர் குடுங்க. நீங்க ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல உங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லல. வாரத்துக்கு ஒருத்தர் குடுத்தாவே போதுங்க. அங்க பாருங்க. ஏ, பி, சி அப்படின்னு ஒரு 3 பேரு. அதுல ஃபர்ஸ்ட் வீக் ஏ என்ற ஒருத்தர் குடுக்குறீங்க. செகண்ட் வீக் வந்து பின்னு ஒருத்தர் குடுக்குறீங்க. தேர்ட் வீக் சின்னு ஒருத்தர் குடுக்குறீங்க. இதே ஃபார்முலா படி எல்லாருமே வாரத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு குடுக்குற பட்சத்துல 10வது வாரம் பாருங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏவுல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 149 பேர் வந்திருப்பாங்க. பில வந்து பார்த்தீங்கன்னா, 81 பேர் வந்திருப்பாங்க. சில 44 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 100 பேர் மட்டும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சீலிங் சொன்னேன் இல்லையா? அப்போ 100 பேர் 10வது வீக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுற பட்சத்துல ரூ. 40,000 உங்களுக்கு இன்கம் கிடைக்குங்க. இந்த மாரியான ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு தான் இந்த வியாபார வாய்ப்புங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி இந்த 3 லேக்ல எந்த டீம்ல அதிகமான நபர்கள் வந்திருக்காங்களோ, அத உங்களுக்கு பவர் லேக்கா கன்சிடர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏ 149 பேர் பாருங்க 10த் வீக் வந்திருக்காங்க இல்லையா? அது பவர் லேக்கா கன்சிடர் பண்ணுவாங்க. பியும், சியும் சேர்த்துப்பாங்க. மத்த எந்த ஒரு வியாபாரத்திலயும் பைனரி பிளான்லயும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பியும், சியும் சேர்த்துப்பாங்க. அப்ப பாருங்களேன், பி 81 பேரு, சில 44 பேரு. அப்போ ஆல்ரெடி ஏல வந்து 149 பேரு. அப்போ 149 ஒரு பவர் லேக்கா கன்சிடர் பட்சத்தில, பியும், சியும் சேர்க்கிற பட்சத்தில 81 + 44 சேர்த்தோம்னா 125 பேருங்க. ஆனா 100 பேருக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் குடுப்பாங்க. மீதி இருக்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மத்த கம்பெனிலாம் ஃப்ளஷ் அவுட் ஆகுங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட்லாம் ஆவாது. அப்படியே அடுத்த வாரத்துக்கு அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ நம்மளோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த விதத்திலயும் வீணாகாது. அந்த வகையில வெறும் 10 வாரத்துல, அதாவது வெறும் 2 1/2 மாசத்திலேயே வாரம் ரூ. 40,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த பிளான். இந்த பிளான் அடிப்படையில வொர்க் அவுட் பண்ற பட்சத்தில, நெறைய பேரு 20 வருஷத்துக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 40,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எட்டாக்கனியா இருக்கும். ஆனா முறையா, சரியா இத நம்ம பயன்படுத்தி, இந்த பிளான நம்ம வொர்க் அவுட் பண்ற பட்சத்தில வெறும் 2 1/2 மாசத்திலேயே, நம்ப 10 வாரத்திலேயே வாரம் ரூ. 40,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்புங்க இது. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குத்தி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆயிடும். டெலிவரி ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா,
நமக்கு இதில ப்ரொமோஷன்ஸும் குடுத்துருக்காங்க. ஒரு வேலைன்னா அந்த இடத்துல ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இங்கேயும் ப்ரொமோஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ் என்ன வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த இடத்துல சில்வர் பிளான்ல மூக்குத்தி பிளான்ல இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. இந்த இடத்துல சில்வர் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிற நீங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அதாவது ஏவுல ஒரு 10 பேரும் ஏ என்ற லைன்ல, பி, சி 2த்தையும் சேர்த்து 10 பேர். இப்படி வந்தாவே போதும். உங்களுக்கு 10 பேர் முடிச்சாவே, நீங்க ஃபீல்ட் ஆஃபீசர்ன்ற ப்ரமோஷன் போவீங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு கோட்டிங் வாட்ச், ரிஸ்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ்ஸா, போனஸா கிடைக்கும். இது மட்டுமா, நீங்க ஃபீல்ட் ஆஃபீசர் ஆன மாரி, லெஃப்ட்லயும், ரைட்லயும் 8 பேர். அதாவது ஒன் சைட்ல 8 பேரும், மத்த பிசி அந்த டீம் எல்லாம் சேர்த்து ஒரு 8 பேர். இப்படி கொண்டு வரீங்கன்னா, 8 பேர் நீங்க லெஃப்ட், ரைட் கொண்டு வந்தீங்கன்னா, ஆர்கனைசர் ஆவீங்க. உங்களுக்கு 10,500 செக் குடுக்குறாங்க. நீங்க ஆர்கனைஸ் ஆன மாரி லெஃப்ட், ரைட் 6 பேர் ஆர்கனைஸ் ஆனா, நீங்க டெவலப்மென்ட் ஆஃபீசர் ரூ. 50,000 உங்களுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கான ஒரு செக் குடுக்குறாங்க. டெவலப்மென்ட் ஆஃபீசர் 4 பேர் லெஃப்ட், ரைட்னு வர பஸ்ல ஏரியா மேனேஜர் உங்களுக்கு ரூ. 1,00,000 ஃபாரின் டூர் போலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு 1,00,000 செக் தராங்க. ஏரியா மேனேஜர் உங்களுக்கு லெஃப்ட், ரைட் 3 பேர் 3 பேர் வர பட்சத்தில ரீஜியனல் மேனேஜர் ஆவீங்க. உங்களுக்கு ரூ. 3,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3,00,000 உங்களுக்கு செக் குடுப்பாங்க. ரீஜியனல் மேனேஜர் உங்களுக்கு லெஃப்ட், ரைட் 2 பேர் வந்தாங்கன்னா, நீங்க டீம் ஜெனரல் மேனேஜர் ரூ. 20,00,000 வீடு கட்டுறதுக்கும், வீடு வாங்குறதுக்குமாக உங்களுக்கு இந்த செக் தருவாங்க. ஓவராலா இந்த இன்சென்டிவ்ஸோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 24,60,500 உங்களோட உழைப்புக்கு ஏத்த வருமானமும் கிடைக்கும். உங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏத்த அளவுல இந்த இடத்துல ரூ. 24,60,500 இன்சென்டிவ்ஸும் கிடைக்கும். ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஓகே. இந்த இடத்துல ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருந்துட்டு லெஃப்ட், ரைட்டும் 10 பேர் நீங்க முடிக்கிற பட்சத்துல நீங்க ஃபீல்ட் ஆஃபீசர் ஆகுறதுனால, வெறும் ரிஸ்ட் வாட்ச் மட்டும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. நீங்க அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கோல்டு பிளானுக்கு நீங்க ஸ்கிப் ஆவீங்க. இந்த கோல்டு பிளான்லயும் உங்களுக்கு வருமானம் வரதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஆஃபீசர் ஆன உடனே நீங்க இந்த பிளான்ல வருவீங்க. ஸோ இதில அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிரர் ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ப ஒரு வேலை மட்டும் தான் செய்வோங்க நம்போ. ஆமா. எப்படின்னு பார்க்குறீங்களா? மூக்குத்தியில நம்ம அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நீங்க எப்படி 10 பேர் முடிச்சு ஃபீல்ட் ஆஃபீசர் ஆயி, வாட்ச் வாங்கிட்டு இந்த கோல்டு பிளான்ல என்டர் ஆனீங்களோ, இந்த மூக்குத்தியிலேருந்து கம்பல் பிளானுக்கு வந்தீங்களோ, இதே மாதிரி தான் உங்க டீம் ஆளுங்க, உங்க டீம்ல ஏ, பி, சில இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள மாரியே ஃபீல்ட் ஆஃபீசர் கம்ப்ளீட் ஆயி, அகைன் உங்களையே ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. இங்க வந்து பார்த்தீன்னா, அவங்க உங்க கீழ வந்துட்டு ஏ, பி அப்படின்னு வந்து உட்கார பட்சத்துல, இந்த இடத்துல ஒரு பேர் மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 800 கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 ஃபர்ஸ்ட்டு பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹800 கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து நீங்க டைரக்ட்டா ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த சி, டி, இ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த சி டூ ஜே வரைக்கும் மட்டும் ₹1000 கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேருக்கும் ₹800 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மூக்குத்தி பிளான்ல இருந்துட்டு கம்பல் பிளான்ல இத ஆர்டர் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் ஆர்டர் புக்கிங் பாருங்க. வெறும் 4,400 அல்லது 2,400. ஐயய்யோ! நான் திருப்பி இந்த இடத்துல இந்த காச நான் கட்டணுமா? அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க. உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவ மட்டும் தான் வெறும் 2,200. இதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துலயும், எந்த சூழ்நிலையிலும் ஒத்த பைசா கூட நம்ம இந்த இடத்துல நம்ம கையிலருந்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வரக்கூடிய வருமானத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் புக்கிங் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக் ஆயிட்டு நமக்கு இந்த வருமானம் வருங்க. ஸோ இந்த கோல்ட் பிளான்லயே இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்மளோட மூக்குத்தி பிளான்ல, சில்வர் பிளான்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உங்கள மாரி ஃபீல்ட் ஆஃபீசர் ஆயிட்டு, இங்க ஜோடியா உட்கார பட்சத்துல ஒரு ஜோடிக்கு 800. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி சீலிங் 100 பிவி 100 ஜோடி மட்டும் தான். அப்போ 100 பிவி இன்டு 800 பார்த்தீங்கன்னா, ரூ. 80,000 வாரத்துக்கும், மாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,20,000 சம்பாரிக்கலாம். அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சில்வர் பிளான்ல இருக்கக்கூடிய மூக்குத்தி பிளான்ல வரக்கூடிய வாரம் ரூ. 40,000 வருமானமும் வரும். அகைன் இந்த கோல்ட் பிளான்ல வாரம் ரூ. 80,000 இந்த வருமானமும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ 2 விதமான வருமானம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. சேம் அதே ஃபீல்ட் ஆஃபீசர், ஆர்கனைசர், டெவலப்மெண்ட் ஆஃபீசர், ஏரியா மேனேஜர், ரீஜியன் மேனேஜர், டீம் மேனேஜர்ன்ற அந்த ப்ரொமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல கோல்ட் சேல்ஸ்மேனா இருந்துட்டு நீங்க ஃபீல்ட் ஆஃபீசர் ஆகுறதுக்கு 10 பேர் தேவையில்ல. வெறும் 8 பேர் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்க ஃபீல்ட் ஆஃபீசர் ஆவீங்க.
அகைன் திருப்பியும் அந்த ரிஸ்ட் வாட்ச் ரூ. 10,500 ரூ. 50,000 1,00,000 3,00,000 20,00,000ன்றதுக்கான அந்த செக் அமௌண்ட் வரும். அகைன் நீங்க ரூ. 24,60,500 திருப்பியும் அந்த இன்சென்டிவ்ஸ் இந்த கோல்ட் பிளான்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு கோல்ட் சேல்ஸ்மேனாக இருந்து 8 பேர் லெஃப்ட்டில் 8 பேர் ரைட்டில் முடிச்சு இங்கே ஃபீல்டு ஆஃபீஸராகி இங்கே நீங்கள் ரிஸ்ட் வாட்ச் வாங்குற பட்சத்தில் அடுத்த பிளானான வைரம் மோதிரம் இருக்கக்கூடிய அந்த டிசைர் பிளானுக்கு நீங்கள் அடுத்து இங்கே வருவீங்க. ஸோ இங்கேயும் ஆர்டர் புக் பண்ணுறதுக்கு வந்து 11,000 6,000 இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம ஒத்த பைசா நம்ம காசு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வர பட்சத்தில் நம்மளுடைய வருமானங்கள் பல லட்சங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அகைன் இந்த மிரர் ஜீனியாலஜி படி கம்பல் பிளானில் அந்த கோல்ட் பிளானில் யாரெல்லாம் ஃபீல்டு ஆஃபீஸர் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை மாதிரியே இந்த மோதிர பிளானில் உங்கள் கீழே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் இங்கே ஒரு ஜோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,500 கிடைக்கும். அதே போல் சிடின்னு வந்துட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து பார்த்து இது பண்ணுற பஸ்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,500 கிடைக்கும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிவி தான் உங்களுக்கு வீக்லி சீலிங். அப்போ ரூ. 1,50,000 வாரத்துக்கும் மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6,00,000 இது தனி வருமானமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் அகைன் உங்களுக்கு சேம் அதே ஃபீல்டு ஆஃபீஸர், ஆர்கனைசர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஏரியா மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், டீம் ஜெனரல் மேனேஜரான ப்ரொமோஷன்ஸ் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ அகைன் இங்கேயும் 24,60,500 உங்களுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே ஃபீல்டு ஆஃபீஸர் பாருங்களேன், ஒரு டிசைர் சேல்ஸ்மேனாக இருந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபீல்டு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு 10 பேரோ 8 பேரோ இல்லை, ஜஸ்ட் ஒரு 6 பேர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர பட்சத்தில் இங்கே ஃபீல்டு ஆஃபீஸர் ஆவீங்க. இங்கே ரிஸ்ட் வாட்ச் வாங்கிட்டு அடுத்த பிளானான ட்ரீம் பிளான் சொல்லக்கூடிய இந்த நெக்லஸ் பிளானில் வந்து உட்காருவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இந்த ஆர்டர் புக்கிங்க்கு வந்து 60,000, பட் நம்மளோட வருமானம் பல லட்சங்களில் இருக்கும். இந்த 60,000 ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிரர் ஜீனியாலஜி படி அந்த வைர மோதிர பிளானில் அங்கே ஃபீல்டு ஆஃபீஸர் முடிச்சவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே ஃபாலோ பண்ணி இங்கே இந்த ட்ரீம் பிளானில் இந்த நெக்லஸ் பிளானில் உங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அவங்களே உங்களை ஃபாலோ பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் இங்கே ஒரு ஜோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,500 கிடைக்கும். அப்போது வீக்லி இங்கேயும் 100 பிவி தான் சீலிங், 100 ஜோடி தான். அப்போது ரூ. 7,50,000 வாரத்துக்கும் மாதத்துக்கு ரூ. 30,00,000 கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் அங்கே மாதிரி வெறும் 24,60,500 மட்டுமான ஒரு இன்சென்டிவ்ஸ் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு வேறு லெவலில் ட்ரீம் ப்ரொமோஷன்ஸ் தான் இந்த இன்சென்டிவ்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்களேன், நீங்கள் இந்த டிஎஸ்எம்மாக ஆகிற பட்சத்தில் இந்த ட்ரீம் சேல்ஸ் மேனேஜராக இருந்துட்டு நீங்கள் அந்த 30 பேர் அப்படி வர பட்சத்தில் நீங்கள் டீம் மேனேஜராக ஆகுறீங்க. அப்போ அந்த டீம் மேனேஜர் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் மேனேஜர் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு 2,00,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சப்போர்ட் மேனேஜர் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 10,00,000. அடுத்து ஜோனல் மேனேஜர் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ரூ. 1,00,00,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜோனல் மேனேஜராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த சிஓ ஆவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி ஃபெசிலிட்டியும் இருக்குது. காலம் முழுக்க வாழ்நாள் முழுக்க நமக்கு பின்னாடியும் நம்மளுடைய சந்ததியும் நம்மளுடைய இந்த பணத்தை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பெனிலாம் 1 ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் வாங்க, பட் வாழ்நாள் முழுக்குமே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானத்தை இந்த இடத்துல நாமினி ஃபெசிலிட்டியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ எவ்வளோ புரிஞ்சதோ தெரியாது, பட் இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சால் இது போதுமானதாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 இன்கம்ஸ் இருக்குல்ல, அதில் சில்வர் இன்கம்ன்ற வேறு ஒன்றும் இல்லை, வைர மூக்குத்தி. வைர மூக்குத்தியில் அந்த சில்வர் பிளானில் ஒரு ஜோடிக்கு ரூ. 400வும் வாரம்னு பார்த்தா 40,000, மாதம்னு பார்த்தா 1,60,000, இன்சென்டிவ்ஸ் மட்டுமே 24,60,500 கிடைக்கும். அடுத்து கோல்ட் பிளான், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் மூக்குத்திலேருந்து கம்பல் பிளானில் ஒரு ஜோடிக்கு 800வும் வாரம்னு பார்த்தா 80,000, மாதம்னு பார்த்தா 3,20,000, இன்சென்டிவ்ஸ் 24,60,500 கிடைக்கும். அடுத்து டிசைர் பிளான் மோதிரம் பிளானில் ஒரு ஜோடிக்கு 1,500வும் வாரம்னு பார்த்தா 1,50,000, மாதம்னு பார்த்தா 6,00,000, இன்சென்டிவ்ஸ் 24,60,500 கிடைக்கும். கடைசியாக ட்ரீம் பிளானில் நெக்லஸ் பிளானில் ஒரு ஜோடிக்கு 7,500, வாரம் 7,50,000, மாதம் 30,00,000, இன்சென்டிவ்ஸ் 1,37,50,000 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்நாளில்
நம்ம லைஃப் டைமில் ஒரே ஒரு ரூ. 2200 நம்ம நகை மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் புக் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு 3 பேருக்கு வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, பெரிய ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு ஒரே ஒரு 3 பேர் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற பட்சத்தில் உங்களோட ஒரு வேலைக்கு 4 டைப் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். 4 டைப் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வாரம் 10,20,000 மாதம் 40,80,000 ஒரு வேலைக்கு ஒரே ஒரு முறை நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நாமினி ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபாரெவர் இன்கம் வாழ்நாள் முழுக்க நமக்கு வரக்கூடிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே இன் இந்தியா. வேலை வாய்ப்பு வேலை இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. வேலை வாய்ப்பு இழந்தவங்க இருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது எனக்கு ஒன்று கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த வேலை வாய்ப்பின்மையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த டைரக்ட் செல்லிங்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்காரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் ஆஃப் 21st சென்ச்சுரின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. ஏங்க இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எரிக் ஓர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக எரிக் ஓரை வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காருங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரின்றதை புரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க இவங்க இந்த டைரக்ட் செல்லிங்கில். ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிப்ளமா இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு. இதை விடுங்க 11th பாடத்தில் காமர்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிலபஸில் நேரடி வழங்கல் வழின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு தப்பான ஒரு வியாபாரமாக ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னா இப்படி இந்த மாதிரியான பாடங்கள்லாம் இதில் வச்சுருப்பாங்களன்னா வாய்ப்பில்லை இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ட்ரீம்ஸ் என்னென்னா இதுதாங்க. ஒரு பெரிய வீடு கட்டணும், பேங்க் பேலன்ஸ் ஏதாவது இருக்கணும், லக்ஸரி கார் தேவையில்ல. ஒரு சின்னதாக ஒரு கார் நம்ம குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா மழையிலையும் வெயிலையும் பாதுகாப்பாக போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார் இருக்கணும். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வெளிநாட்டில் போய்ட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய உணவு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவையாக பார்க்கணுன்ற எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய அமௌண்ட் வரும். அட்மின் சார்ஜி, பின் பேலன்ஸு, ஆர்னமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டு வந்து சேர்ந்த உடனே நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்துடும். இங்கே பாருங்கள், வீக்லி 40,000 சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 40,000 மந்த்லி 1,60,000 இன்றைக்கி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு தான் இயங்கிட்டுருக்கு. கவர்மெண்ட்டுக்கு முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டல் மூலிமா தான் நமக்கு வரும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி கேரண்டி கார்டு டைமண்ட்ன்றதுனால அதுக்காகவே இன்டர்நேஷ்னல் ஜெம் லேபில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண அந்த சர்டிஃபைட் அந்த கார்டு கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி பில்லு தருவாங்க. இதுதான் இன்டர்நேஷ்னல் ஜெம் லேபில் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் டைமண்ட் விவிஎஸ் குவாலிட்டி நேச்சுரல் டைமண்ட் தி பெஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இந்த வைர மூக்குத்தியை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிங்களா, அந்த செக்ஸு அதே மாதிரி 10 பேர் முடிக்கிற பஸ்ஸில் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற பஸ்ஸில் நமக்கான அந்த வாட்ச்சு. ஸோ இந்த பொருள் எல்லாமே இப்படி தான் கிடைக்கும். இது கம்பெனியோடைய வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. ஸோ கம்பெனியோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கிட்ட நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காசு பே பண்ணி பின் வாங்கி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஐடி போட்டுக்கலாம். யார் கையில நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அவர் தான் வந்து பார்த்தா நம்ம கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் சேர்மேன். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர் இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்.
ப்ரொஃபஷனல் டாக்டர் 3 கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இந்த வியாபார வாய்ப்பை எடுத்துட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்க்குற பட்சத்தில் ஒரு 4000 வாங்கிட்டு இருந்த இந்த டாக்டர் இன்றைக்கி ஏறக்குறைய 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் ஒரு 4 to 5 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காரு. இங்கே லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர். ஸோ அவர் வந்து மோர் தென் ஒரு 45 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அவங்களும் இந்த வியாபார வாய்ப்பை எடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக இந்த ஸ்ரீகாரில் ஜுவல்லரி பிஸ்னஸ் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி கம்பெனி ஆஃப் ஸ்ரீகாரில் சீட்ஸ் இந்தியா லிமிடெட் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஒன்லி ஒன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இன் சீட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் மோர் தென் 11 இயர்ஸ். 11 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்ரீகாரில் சீட்ஸ் இந்தியா லிமிடெடோடைய ஒரு துணை கம்பெனி தான் இந்த கம்பெனி. 23 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் நம்ம ராஜன் கராயில் அவர்கள். டைரக்ட் செல்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆனவங்க ஒன்லி ஒன் கம்பெனி இன்றைக்கி இவங்க மட்டும்தான். ஸோ இந்த பொருளோட வேல்யூ வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிகிட்டே போகுது. ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்டு வித் இன்டர்நேஷ்னல் ஒரு சர்டிஃபிகேஷன், மணி பேக் கேரண்டியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. இந்த இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஜுவல் ஷாப்பில் காட்டுற பட்சத்தில் அவங்க இது வந்து யாரோ உங்களை சீட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் காசு 100% வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட். இன்கேஸ் எமர்ஜென்சினா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ யார்கிட்டயோ ஏதோ ஒரு பேங்க்லேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பொருள் வந்து கொடுக்கக்கூடியது. இட் ஹேஸ் ரீசேல் வேல்யூ ஆல்வேஸ். ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட்டு. நாளுக்கு நாள் வந்துட்டு இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய வைரத்தினுடைய ரேட்டு வந்து கூடிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான். ஃப்யூச்சர்லேயும் வளர்ந்துட்டே போகக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள். எக்ஸ்பிரி டேட்டே இல்லாத ஒரு பொருள். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி இருக்கும். பட் மண்ணும் பொண்ணும் எக்ஸ்பிரி ஆகாத ஒரு பொருளுங்க. ஒரு சிம்பிள் பிளான், கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் இருக்குது. அன்லிமிட்டெட் லெவலில், அன்லிமிட்டெட் டைமில், அன்லிமிட்டெட் டெப்த்தில் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளானு. கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீகலாக இந்தியாவில் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய ஒரு ஜுவல்லரி ஷாப்லலாம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. பட் இந்த இடத்துல உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய 100 200 கூட வந்து கட்டி தினம் கூட கட்டி உங்கள் பேரில் நீங்களே கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நோ டைம் பவுண்ட் ஃபார் ப்ரொமோஷன்ஸ். உங்களுக்கு வந்து டைம் லிமிட்டேஷனே கிடையாது. அதே போல் ப்ராடக்ட் பேஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீபர்ச்சேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த இடத்துல நோ ரீபர்ச்சேஸ் கண்டிஷன். நீங்கள் திருப்பியும் ரீபர்ச்சேஸ் பண்ணணுமா? தேவையே கிடையாதுங்க. நோ சைடு வால்யூம், நோ மெயின் வால்யூம், நோ பிவி, நோ பிவி, நோ நீட் டு சப்மிட் எனி டாக்குமெண்ட். நீங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எதையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வாரம் பேமெண்ட், மாத சம்பளத்துக்காரங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு வீக்லி பேமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துட்டு ஒரு கம்பெனி. எக்ஸலண்ட்டான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய, ஈஸியாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தடவை ஒன் டைம் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். பட் 4 டைப் ஆஃப் இன்கம்ஸும் 4 டைப் ஆஃப் இன்சென்டிவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் தாண்டி ஜிஎஸ்டி, டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை பே பண்ணுறாங்க. ஃபார்ம் 16A நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஜென்யூனான, ஒரு எத்திக்கலான, ஒரு லீகலான ஒரு கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, வெரி நாமினல் சர்வீஸ் சார்ஜஸ் ஒன்லி 50 ருபீஸ். நீங்கள் ₹1,00,000 கோடி ரூபாய் வாங்கினா கூட இந்த கம்பெனி சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹50 தாங்க. இந்த இடத்துல முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹100 ₹200 உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிடைக்கும். அந்த பேமெண்ட்லேயே 10% டிடிஎஸ், 10% சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு நமக்கு வர அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. பட் இந்த கம்பெனி வெறும் ₹50 மட்டும்தான் சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ₹15,000 மேலே போகிற பட்சத்தில் தான் நமக்கு வெறும் 5% வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இந்த கம்பெனி லீகலாக, எத்திக்கலாக ரன் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்லை, பெஸ்ட் யூனிட் இன் இந்தியா, எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய எம்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசிட் பண்ணுறாரு. இந்த ஸ்ரீகாரில் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலான,
எத்திக்கலான நான் ஏற்கனவே சொன்ன மாரி அறம் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு வியாபாரமா இருக்குது. ஒரு நேர்மையான முறையில, நியாயமான முறையில செய்யக்கூடிய ஒரு வியாபாரமா இருக்குது. இது கூட இன்னொரு விஷயம் பாருங்க. ஒன் ஃபேமிலி, ஒன் ஐடி. நெறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 7 ஐடி போட்டுக்கலாம், 14 ஐடி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எவ்வளோ பணத்த கறந்துட்டு, எப்போ மூடிட்டு போலான்னு பார்ப்பாங்க. பட் இந்த கம்பெனி பாருங்க, ஒன் ஃபேமிலி, ஒன் ஐடி. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐடி தான். தட் மீன் ஒரு பான் கார்டுக்கு ஒரு ஐடி மட்டும் தான் இவங்க வச்சிருக்காங்க. பிஸ்னஸ் வந்து வீக்லி க்ளோசிங் வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு க்ளோஸ் ஆயிட்டு, இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே டூ மண்டேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். டிடக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாரி வெறும் ரூ. 50 மட்டும் தான் சர்வீஸ் சார்ஜ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீக்லி இன்சென்டிவ்ஸ்ல பிடிப்பாங்க. 50% ஆஃப் வீக்லி இன்சென்டிவ் டில் த பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்ப்ளீட்டட் ஃப்ரம் செகண்ட் வீக்லி இன்சென்டிவ். நமக்கு 50% நகைக்கு எப்போ பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் நம்மகிட்ட இருந்து ஒரு 10 பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. ஜாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்களோ, அவ்வளோ பணத்தையும் உங்களுக்கு அப்படியே நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். செகண்ட் வீக்லேருந்து நமக்கு பே அவுட்லேருந்து தான் நம்ம நகைக்காக 50% நகை மேல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி 5% டிடிஎஸ் ஆஃப்டர் ரீச்சிங் யுவர் வீக்லி இன்சென்டிவ்ஸ் டோட்டல் டூ ரூப்பீஸ் 15,000 அண்ட் அபோவ். ரூ. 15,000 மேல எப்போ போதோ, அப்பதான் அதுவும் வெறும் 5% மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. இது எல்லாமே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமான, எத்திக்கலான ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்றது நமக்கு புரிய வைக்கும். ஸோ, இந்த கொட்டேஷன் வாரன் பஃபெட்டோட கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது புரிஞ்சாவே இந்த வியாபார வாய்ப்பு நீங்க கையில எடுப்பீங்க. பீப்பிள் டோன்ட் ஹேவ் த பேஷன்ஸ் டூ டெடிகேட் 3 இயர்ஸ் டூ பில்டிங் தியர் ஓன் பிசினஸ். மக்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அது ஒரு லிமிட்டெட் இன்கம். தினம் தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய ஒரு வெயிலா இருந்தாலும், மழையா இருந்தாலும், புயலா இருந்தாலும், தினம் தினம் நம்மளோட உழைப்பு, நேரம், படிப்பு, அறிவு, திறமை, சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அடகு வச்சு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சொற்ப வருமானம் தரக்கூடிய, மாத வருமானம் தரக்கூடிய அந்த வேலையில வந்துட்டு நம்ம பெருசா சாதிக்கவே முடியாது. நம்மளுடைய குடும்பத்து தேவைகள வந்து பூர்த்தி பண்ணவே முடியாது. வேலைக்கு போய் இதுவரைக்கும் யாரும் கோடீஸ்வரன் ஆனவங்களா சரித்திரமே கிடையாது. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் இந்த மாரியான பிசினஸ கட்டமைக்கிறதுக்கு நம்முடைய மக்கள் வந்து தயாரா இல்ல. பொறுமை கிடையாது. ஆனா, தே ஹேவ் த பேஷன்ஸ் டூ வொர்க் ஃபார் அதர்ஸ் ஃபார் 40 இயர்ஸ். 40 வருஷத்துக்கு மேல ஏதாவது ஒரு கம்பெனில யாராவது ஒருத்தர் கிட்ட போயிட்டு மாங்குன்னு உழைக்க தயாரா இருக்காங்க. இந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா, இந்த வியாபார வாய்ப்ப நம்ம கையில எடுப்போங்க. நெவர் கிவ் அப் பிகாஸ் கிரேட் திங்ஸ் டேக் டைம். நீங்க இந்த வியாபார வாய்ப்பு எடுக்கிற பட்சத்தில, இன்னைக்கே பல லட்சங்கள் சம்பாதிப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, ஒரு நாள் கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல, ஒரே இரவுல நடந்தது கிடையாது. நெவர் கிவ் அப். நம்ப முயற்சி விடாம செய்ற பட்சத்தில, அந்த கிரேட் திங்ஸ நம்ப அடைய முடியும். கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான். வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால், நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும். உங்களுக்கான வாய்ப்பும் நழுவிப் போயிருக்கும். அப்போது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. தங்கம் பாருங்க, இன்னைக்கு எந்த மாரியான விலை ஏறிட்டே இருக்கக்கூடிய பொருளு. ஸோ, அற்புதமான ஒரு தங்கமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய நான் ஏற்கனவே முதல் ஸ்லைட்ல சொன்னேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். தங்கம் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, விலை கூடிட்டே போற பொருளு. தங்கம் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்டுக்கு அசட்டு, சேவிங்ஸ்க்கு சேவிங்ஸு. இந்த இடத்துல நீங்க செய்ய போதெல்லாம் ஜஸ்ட் உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவ ரூ. 2,200 மட்டுமே இந்த இடத்துல உங்க மூக்குத்தி மேல புக் பண்ணிக்க போறீங்க. உங்க பணம் உங்க நகை மேல தான் இருக்க போது. ஒரே ஒரு 3 பேர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா எனக்குன்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு 3 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு குடுக்கறது மூலியமா, இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் ரூ. 2,200 நான் இதுவரைக்கும் என் வாழ்நாள்ல எங்குமே, எப்பவுமே செலவு பண்ணது இல்ல அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த பிசினஸ் வாய்ப்ப நீங்க எடுக்காதீங்க. ரூ. 2,200ல நாளைக்கு என் குடும்பமே நடுத்தெருக்கு வந்துரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த பிசினஸ் உங்களுக்கானது கிடையாது. நீங்க தயவு செஞ்சு வராதீங்க. நீங்க படிச்ச அந்த படிப்புக்கான அந்த பென்னு, நோட்டு, புக்கு, பென்சில் இதுக்கு செலவு பண்ண காசே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,200 மேல பல மடங்கு ரூ. 2,200 செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா, நம்ம படிச்ச படிப்பு இன்னைக்கு அந்த 2,200ல ஒரு 10 மடங்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ஒரு 20,000 நமக்கு குடுத்துட்டு இருக்கான்னா, இல்ல. அப்படி இல்லாத பட்சத்தில நம்ப வேலைய எந்த விதத்திலயும் விட தேவையில்ல. நம்ப நேரத்துக்கு ஏத்த மாரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் டைம்ல, ஒரு ஸ்பேர் டைம்ல நம்ம இந்த பிசினஸ் வாய்ப்ப எடுக்கிறது மூலியமா,
ஒரு 2வது வருமானம் உங்களுக்கு இல்லடனா, கொரோனா எத்தனையோ பேர் ஒரு வருமானத்த மட்டும் நம்பி இருந்தவங்களுடைய வாழ்க்கை என்ன மாரி மாத்துச்சுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. ஸோ நகைக்காகவும், உங்க முகத்துக்காக, உங்களுக்காக நான் ரூ. 2,200 கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வராதீங்க. உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆயிரங்களும், பல லட்சங்களும் சம்பாதிக்கணும். வெறும், 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 வெறும் ரூ. 2,200 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா, இந்த வியாபார வாய்ப்பு எடுங்க. இந்த வியாபார வாய்ப்ப பத்தின இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். இந்த நைட்டு இன்னைக்கு 2024 முடியப்போது. இன்னும் கொஞ்ச நேரத்தில 2025ஆம் ஆண்டு தொடங்கப்போது. இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்ப பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்ப குடுத்து, அவங்களையும் நீங்க வாழ வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். வாழ்க வளமுடன்.